ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஓட்டு சாவடிகளை வந்து திமுக கைப்பற்றுறதுக்கு திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. யார் சார்? அதிமுக வேட்பாளர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எங்க சார்? கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஓட்டுச்சாவடியை ஓட்டு பதிவு அன்னைக்கு ஓட்டுச்சாவடிகளை இல்ல ஒரு சார் யோகா சார் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். தேர்தல் நடத்துவது ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையம். தேர்தல் நடைமுறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் இருந்தாலும் கூட முழுமையாக அவர் ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில், உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கலாம், கடைநிலை வரை பிளேயிங் ஸ்குவாட் வரைக்கும் எல்லாருமே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் வரைக்கும் முழுமையாக ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படை முழுமையா வந்து இறங்கி இருக்கு. இது எப்படி சாத்தியக்கூறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, இது எப்படி நடக்கும்னு அவங்க வேணா அந்த முயற்சி வேணா எடுக்கலாம். அவங்களுக்கு அவங்க மேல பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வேணா அந்த முயற்சிகளை எடுத்து பார்க்கலாம். அதாவது சார், சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறான்னு பார்க்கணும். வெறுமனே பொதுவெளியில டீ கடையில பேசுறதும், இன்னொரு பொதுவெளியில பேசுறதும், உண்மையில்லாத ஒரு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதும், நான் எப்பவும் அதுக்கு பதில் சொல்றதும் இல்ல. அது குறித்து நீங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல அது இல்ல சார். சார் அதாவது இல்ல சார், அந்த கருத்துக்கு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும். மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும் சார். நான் இப்போ 5 வீடு இருந்திருக்கேன், இப்போ 6வது வீடுக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை சந்திச்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்கணும், செஞ்சதை சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு வாக்குகளை கேட்டு நேர்மையா தேர்தல் சந்திச்சு ஜெயிக்கணும். அதுதான் ஒரு வேட்பாளருக்கு ஒரு அடையாளம். அதாவது அது நீங்க யாரு கொடுக்கறாங்க, யாரு வாங்கினாங்க அப்படிங்கறது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார் இது. யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்கறேன். தேர்தல் நியாயமா நடக்கணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தேர்தல் நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களுக்கான திட்டங்களை சொல்லணும், மக்கள் வாக்களிக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப உறுதியா இருக்கு. ரெண்டும் தப்பு தான் சார், ரெண்டும் தப்பு தான். நான் இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். நீங்க இந்த செய்தி ஆதாரம் இல்லாம இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆதாரம் இல்லாம அப்படி இருந்தா ஏதாவது புகார் கொடுக்க சொல்லலாம். அப்படியே ஒரு நிமிஷம் சார் இருங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு நினைச்சு பேச வேண்டாம். ஆதாரங்கள் இருந்தா போய் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுக்கட்டும், ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு நான் அது என்னங்கறத நான் விசாரிச்சு சொல்றோம். எந்த ஆதாரமும் இல்லாம பொதுவெளியில செய்தியில நீங்க பல நேரங்கள் கேட்பீங்க, ஒரு சம்பவத்தை கேட்பீங்க, அந்த சம்பவத்துல காரணமானவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க, எங்க கிட்ட அந்த கேள்விகளை கேட்பீங்க. யார் அந்த சம்பவத்துக்கு காரணமோ அவங்கள விட்டுருவீங்க, யார் பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க எந்த இடங்கள்லயும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட அமைதியா போகணும்னு நினைக்கிறோம். தேர்தல் இல்ல சார், திமுக காரங்க அடி வாங்குறது இல்ல சார். நாங்க அதாவது நீங்க சட்ட ஒழுங்கு நீங்க கையில் எடுத்துக்க முடியாது சார். ஒருத்தர் உங்களை தாக்குனா நீங்க திருப்பி தாக்க முடியாது. நீங்க கூட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். நாங்க புகார் கொடுத்திருக்காங்க, எங்க நிர்வாகிகள் புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம். யாருமே சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாதுல்ல. ஒருத்தர் நம்ம மேல தாக்குனா நம்ம என்ன பண்ணுவோம், கூட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம்.